இங்கு என்னை நிற்க வைத்திருக்கிற, என்னை அழைத்து வந்த என் ஆண்டவராகிய இயேசுவை நான் அதிகமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான போதகரை அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நன்றிதலும் வாழ்த்துதலும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல். நிறைய திருநங்கைகளை பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் பேசியிருக்க மாட்டீங்க. நிச்சயமாக உங்கள் ஊர்களில், உங்கள் மாவட்டங்களில் இருக்காங்க. என்னை போன்ற சகோதரிகள் அதிகமாக உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஆனால் பேசியிருக்க மாட்டீங்க. சரி, ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆண்கள் பேசுனா சமூகம் தப்பாக தான் சொல்லும். ஒரு பெண்கள் பேசுனா அதை மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் வித்தியாசமாக சொல்லி அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்களோ ஒரு பெண்களோ பேச முடியாத ஒரு வாழ்வியல்ல பின்னணிகளிலிருந்து வந்தவள்னா, ஆனால் என் கூட ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து என்னிடத்தில் அவர் பேசினதினால் நான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, என் வாழ்க்கையை மாற்றின இயேசு நல்லவர். என் வாழ்க்கையை மாற்றினவர் நல்லவருங்க. யாருமே பேச முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து பேசினதுனால் அவரை பிடிச்சு கொண்ட வாழ்க்கை என்னவா மாறுச்சு தெரியுமா? இன்றைக்கு ஊழியக்காரியாய் மாறி இருக்கிறது. அவரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கை அழகாய் மாறி இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது போல என் வாழ்க்கையும் பிரகாசிப்புக்க செய்திருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து, என் வாழ்க்கையில இயேசு என்ன செய்தார், என் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள் என்ன உங்களோடு பகிர்ந்து கொண்டு என் வாழ்க்கை என்ன செய்யணும் உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு கடந்து போவோம். சரி, எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம் எப்படி சொல்லுது? ஆமா, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொன்றவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஆமென். இல்லை என்ன எழுதியிருக்குன்னா, இங்கிலீஷ் வேதாகமம் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதில் படித்து பாருங்கள். அதில் யூனக்ஸ்னு இருக்குது. யூனக்ஸ் மீன்ஸ் அழிகள். அவர்கள் அழிகளாக தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றினவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றி கொண்டவர்களும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒரு பிள்ளை, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாக தான் பிறக்குது. ஆனால் ஏதோ ஒரு சில குறைபாடின் காரணமாக பேசுகிற ஆற்றல் இல்லாமல், கேட்கிற திறன் இல்லாமல், பேசுகிற அல்லது பார்க்கிற ஆற்றல் இல்லாமல் சில மாற்றுத்திறனாளிகளாக குழந்தைகள் பிறப்பதை போல ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்வியலை கண்டுபிடிக்க முடியும். அதே போல தான் ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கையை 8-9 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்கலாம். இதை ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக துரத்தி விடப்பட்டவர்களும் வேண்டாம் என்று கைவிடப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில துரத்தி விடப்பட்டவர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும் என்றார் ஆண்டவர். விரட்டி விடப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் நேசிக்க சொன்னார், விசாரிக்க சொன்னார். அதனால் நாம் அதை செய்கிற போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார் என்று நம்புறேன் நான். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற குழந்தைய ஏதோ ஒரு குறைபாடின் காரணமாக பிறக்கிற குழந்தையை போல இந்த திருநங்கையினுடைய வாழ்வியலும் ஏதோ ஒன்று பிரச்சனை, ஏதோ ஒன்று குறைபாடின் காரணமாக இந்த திருநங்கைகளாக மாற்றமடைகிற பிள்ளைகளும் உண்டு. மனுஷர்களால் அன்னகர்களாய் ஆக்கப்பட்டவர்களும் உண்டுன்னு சொல்லி இருக்கு. மனுஷர்களால் ஒரு மனிதனை அப்படி மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மாற்றி அமைத்திருந்தார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தில் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலின் மக்களை அந்த எகிப்தை ஆளக்கூடிய அரசாங்கம், ராஜாங்கம் என்ன செய்ததுன்னா, அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுடைய வித்துக்கள், வாரிசுகள் அந்த தேசத்தில் வரக்கூடாது என்பதற்காக அழகாக வேதம் உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. அதை வீட்டில் போய் வாசி பாருங்க. விதை அடிக்கப்பட்டவனும் கோசம் அறுபற்றவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறது. இப்படி உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரே, மனுஷனால் அன்னகர்களாய் மாற்றியமைத்த பிள்ளைகளை ஆண்டவர் உள்ள வரக்கூடாது என்று சொன்னார். அப்படின்னா எல்லாத்தையும் தான் சொன்னார். மனுஷனை கூட தான் ஆண்டவர் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார்ல,
மனுஷனை படைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், இவர்கள்லாம் கேட்க மாட்டாங்க, வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்று சொன்னார். இப்போ எல்லாருக்கும் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குமான போகிறதுக்கான இடங்கள் ஆண்டவர் அந்த வழியை கொடுக்கல. ஆசாரியர்களுக்காக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆண்டவருடைய மரணத்தின் வழியாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதினால ஆண்டவராகி இயேசுவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்தை ஆண்டவராகி இயேசுவாலேயே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அல்லவோ உள்ள வரக்கூடாது என்று சொன்னவர் தான். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, யெசபேல் கொடுங்கோல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் ஆண்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் எலியாவின் மூலமாக தேவன் ஒரு வாக்களிக்கிறார், அவரை கொண்டு அவள் தெருவிலே அவளுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டு நாய் நக்கிவிட வேண்டும் என்பது. அந்த யெசபேலை கொல்வதற்காக கருவியாக இந்த அன்னகர்களையும் பிரதானிகளையும் தேவன் பயன்படுத்தினதுனால அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியலை அழகா மாற்றுகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, 127 நாடுகளை ஆண்ட அகாசுவீரனுடைய அரண்மனையில பிரதானிகள் வாழ்ந்தார்கள் என்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும் எரேமியாவை தூக்கிட்டு போய் சேரும் சகதியின் இருந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. பிரதானி ஒருவர் தான் ராஜா கிட்ட போய் பேசி நான் போய் காப்பாத்துறேன்னு சொல்லி சேரும் சகதியின் இருந்த இடத்திலிருந்து அந்த எரேமியாவை தூக்கி விடுகிறார். பாருங்க, ஆண்டவர் உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னார், வேண்டான்னு தானே சொன்னார். யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அவர்களை எல்லாம் கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் நல்லவருங்க, இயேசு நல்லவோ, வாழ்க்கையை அழகாய் மாற்றினார். உள்ள வரக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் கர்த்தரோ ஒரு மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் ஒரு வாழ்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 56வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள், முடிப்போம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிடித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனோ இதோ பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென். உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னார். தேவனுக்காக பயன்படுத்துகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். தேவன் நல்லவர் என்று நீங்கள் வாக்களித்தால், தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள். தேவன் நல்லவர் என்று நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் போய் சொன்னாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருப்பேன் என்று வாக்களித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதமான நிகழ்வுகளை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவருக்காக பயன்படுகிற எந்த பாத்திரத்தையும் கைவிடுகிறதல்ல. தேவனுக்கு என்று பயன்படுத்தினார்கள் இந்த நபர்கள், அரவாணிகளாக இருக்கக்கூடிய பிரதானிகளாக இருக்கக்கூடிய நபர்கள். தேவனெடுத்ததாய் அவர்களுக்கு என்றும் அழியாத நித்திய நாமத்தை தந்தா. ஹல்லேலூயா. தானியேலினுடைய புஸ்தகத்தை 1 நீங்கள் 3வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. ஒருவேளை அவர்களுடைய வாழ்வியலை பிரதானி இடத்துல கொடுத்ததுனால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு மாற்றி வைத்திருந்திருக்கலாம் என்று வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்றாங்க. இருந்தாலும் கற்றறிந்திருக்கிறார். கடைசி காலத்தினுடைய ரகசியத்தை பிரதானி என்று குறிப்பிடப்படுகிற இந்த தானியேலினுடைய வாழ்க்கையில தான் கற்றர் செய்தா. கடைசி காலத்தினுடைய ரகசியங்களை செய்தா. 2000 வருஷ வரலாறுகள் எங்கும் திருநங்கைகள் ஊழியம் செய்ததாகவோ அல்லது இயேசுவுக்காக வாழ்ந்ததாகவோ இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நற்செய்தி சொன்னதாக எங்கும் இல்லை.
ஆனால் இந்த 2000 வருஷத்துக்கு பின்னாடி தேவன் திருநங்கைகளை பற்றி குறித்து ஒரு கரிசனை வைத்து திருநங்கையை கொண்டு தேவன் நல்லவர் என்பதை சொல்ல வைத்திருப்பாரானால், என் ஆண்டவராகிய இயேசுவோ மேகங்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்னவர் அவர் அதிசீக்கிரமாய் வருவார். என் இயேசு நல்லவோ. ஆமென். இயேசு நல்லவருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கல. 2000 வருஷம், 2000 வருஷத்தினுடைய சாபத்தை கர்த்தர் உடைத்தா, மரணத்தின் வழியாய், இரத்தத்தின் வழியாக. இன்றைக்கு திருநங்கைகள் எழும்பி இயேசு நல்லவர் என்பதை என்னை போன்ற ஒரு சில திருநங்கைகளுக்கு வாய்ப்பை தந்திருக்கா. இந்தியாவில், நம்ம வாழ்ற இந்தியாவில் 20 லட்சம் திருநங்கைகள் இருக்காங்க. ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, 20 லட்சம் திருநங்கைகளுக்கு முன்பதாக என் பிள்ளையை உயர்த்தின இயேசு நல்லவர். அவருடைய அன்பை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தா. இயேசு நல்லவருங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒருவர் இருக்கிறார். கந்தாகைக்கு மந்தரியாராக இருக்கக்கூடியவர் ஒரு அண்ணகன், ஒரு பிரதானி. அந்த நபர் எருசலேமுக்கு வந்து ஆலயத்துக்கு பணிந்து கொள்ள வந்திருந்துன்னு தான் இருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 8:26 29 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வந்திருந்துன்னு தான் இருக்கு. இங்க ஏன் வந்தாரு, உள்ள விடலை. ஏன் விடலைன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ஆலயத்துக்கு முன்பதாக விதையடிக்கப்பட்டவனும் கோசம் அறுபற்றவனும் பிறப்பு உறுப்புகள் அறுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அன்னகனை ஆலயத்துக்குள் உள்ள வர வேண்டாம் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அதை பார்த்து விட்டு அவர் கடந்து போனார் துக்கத்தோடு. அவர் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறார் குதிரையில போகும்போது. அந்த வாசித்தலுக்கான வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தை அதிகமாய் நேசிக்க வேண்டும். வேதத்தோடு நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அல்லேலூயா. உள்ள வரக்கூடாது என்று சொன்ன நபருக்கு ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறார். உடனே பிழைப்பிடத்திலே சொல்லி உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னவர் ஆண்டவர் இந்த அன்னகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு பிழைப்புவாள். அவர் போய் அவர் ஆண்டவருக்காக நற்சாட்சியை பகிர்ந்ததினால் இன்றைக்கும் அவருடைய வேதாகமத்திலே அவரை பற்றி எழுதி வைத்திருக்கிறது. ஆண்டவர் நல்லவருங்க. ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுவீர்களானால், ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாகிலும் ஒன்றை செய்வீர்களானால், கர்த்தர் நீங்கள் நம்ம இந்த உலகத்தை இன்மையை விட்டு மறுமைக்கான வாழ்க்கையை தொடரும்போது கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு அவர் வாசலருகே வந்து, என் உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரியை என்னுடைய மகிமையிலே பிரவேசி என்று சொல்லுவா. அதற்காக ஆண்டவருக்காக இந்த பூமியிலே ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். செய்கிறவர்களுக்கான மகத்துவங்கள் மறுமையில் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். மூணாவது, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் அன்னகர்களாய் மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. திருமணமே செய்யாம அன்னகர்களை போன்று ஒரு அழியை போன்று வாழ்கிறவர்களுடைய கடைசி அந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார். திருமணம் செய்யாமல் இருப்பதில் கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய ஒரு பெரிய அபிஷேகம் தயவு இருந்தா நான் அவங்க திருமணமே செய்யாமல் ஊழியத்தை என்ன செய்யலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அநேக தேவதாசர்கள் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக சீஷர்கள் இருந்தாங்க, பவுல் இருந்தார். இப்படி பல நபர்களுடைய திருமணமே செய்யாமல் பரலோக ராஜ்யத்திற்காக வாழ்ந்தவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து மகிமையை பெற்று அபிஷேகத்தை பெற்று. ஆமென். அல்லேலூயா. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இயேசு நல்லவர். என் வாழ்க்கையில் இயேசு நல்லவருங்க. ஏன்னா நான் பிறந்து 8 மாத கை குழந்தையில் என்னுடைய தாயார் இறந்து போனார். எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனையும் போராட்டமோ கஷ்டத்தையும் தாண்டி என் ஆண்டவராகிய இயேசு என் கையை பிடித்தார் என்று நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போகிறேன். என் வாழ்க்கையில் என்னுடைய தாயார், நாம் பிறந்து 8 மாத குழந்தையில் என்னுடைய தாயார் மரித்தார். எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாது. என் அம்மாவினுடைய அம்மா என்ன சொல்வீங்க? பாட்டி தானே? சூப்பர். பாட்டி தான் என்னுடைய வளர்ப்பு தாயாராக இருந்து என்னை வளர்த்தவர்கள். ஆனால் சற்று வித்தியாசமான என்னுடைய வாழ்க்கை என்னன்னா, ஆம்பளை பிள்ளையா பிறந்த என் வாழ்க்கைய 8-9 வருஷத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட மாற்றத்தை, என்ன நடக்குதுன்னே தெரியாத என் வாழ்க்கையில்
சமூகத்தில் இருக்கிற ஆட்கள், சமூகம் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள், நீ 9 மாதிரி நடக்கிற, நீ பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுறதுனால அழியை போல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தின வாழ்க்கை என் வாழ்க்கை. எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, யாராவது நம்மளுடைய வார்த்தையை கேட்டு நம்ம கையை பிடிச்சிட்டு நீ சரியாயிரும் இதெல்லாம் கவலைப்படாதன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம். ஆனால் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வித்தியாசமாக இருக்கிற மக்களை பார்த்து ஏளனப்படுத்துகிற ஆட்கள் தான் அதிகம், வேண்டாம் என்று புறக்கணிக்கப்படுகிற ஆட்கள் தான் உண்டு. கேப்பாரற்று கிடந்த வாழ்க்கையினோட வாழ்க்கை, காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சக நண்பர்களால், படித்து கொண்டிருக்கிற சக நண்பர்களால் புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை. எனக்கு பாடங்களை எடுத்து சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியாத ஒரு வாழ்வின் பின்னணியை கொண்டவள் நான். என்னோட வீட்டில் என்னை புறக்கணிக்கிறதையும், என் வாழ்க்கையில் எல்லாம் வேண்டாம் 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 என்று நிராகரிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருந்தோம். என் பாட்டிக்கிட்ட வந்து சொல்லும்போது என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, சின்ன குழந்தை தானே, சரியாயிரும், நீ வளர்ந்தா சரியாயிரும், நீ பெருசானா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எதையுமே சரியாகலை. வாழ்க்கையின் வழி நிறைந்த வாழ்க்கை, எங்க போனாலும் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்படுற வாழ்க்கை, தெருவில் நடந்து போனா மற்றவர்களெல்லாம் தெருவில் பார்த்து ஏளனப்படுத்தின வாழ்க்கை என் வாழ்க்கை. வித்தியாசமாய் ரோட்டில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா ரோட்டில் கிராஸ் ஆகி போனா அங்கே பாரு 9 போகுது பாருன்னு சொல்லி கேவலப்படுத்தின என் வாழ்க்கையின் பின்னணியை கொண்டவள் நான். வித்தியாசமான வாழ்க்கை. ஏன் வாழ்கிறோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏன் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த வாழ்க்கையை ஏன் வாழணும் அப்படின்னு யோசிக்கிற வாழ்க்கை. என்னுடைய 14 வயசுல என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய வளர்ப்பு தாயாராகிய பாட்டியும் மரித்து போனார். 14 வயசுல கேப்பாரற்று கடந்த வாழ்க்கை. அடுத்த வேலை சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு கேட்க கூட ஆள் இல்லாம அனாதையாய் கைவிடப்பட்ட என் வாழ்க்கை. கேப்பாரற்று கிடக்கிற ஒரு வாழ்க்கையின் பின்னணியை கொண்டவள். என்னுடைய பாட்டி இறந்ததுக்கு பிறகு நான் வீட்டில் எப்போவுமே என்னுடைய உறவுகளெல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி தெருக்குள்ளே உள்ளே போனாங்கன்னா அவங்க முகத்தையே பார்ப்பேன். யாராவது ஒருத்தர் திரும்பி நல்லா இருக்கிறியான்னு கேட்டுட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம், பேசிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம், நம்மளை விசாரிச்சிட மாட்டாங்களா, ஏதாவது உனக்கு வேணுமான்னு சொல்லி யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்துட மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம். வாழ்க்கையில் வழி நிறைந்த வாழ்க்கை, கேப்பாரற்று கிடந்த வாழ்க்கை, சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட வாழ்க்கை. என்னுடைய நிலையை பார்த்து ஆணாக பிறந்து பெண்ணினுடைய குணங்களும் குணாதிசயங்களும் இருந்ததுனால எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கை. என் பாட்டி இறந்து கிட்டத்தட்ட 4-5 மாசம் கழிச்சு என்னுடைய மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்து எங்க அத்தை ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என் வீட்டில் வாழ்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என் வீட்டில் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்ட வாழ்க்கை. எங்க அத்தை கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், உங்க கூட நான் இருந்துக்கிறேன், உங்க வீட்லயே நான் இருந்துக்கிறேன்னு. எங்க அத்தை சொல்லிச்சு, பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும் நீ என் வீட்டில் இருந்தீனா. ஊரே சொல்லுது, 9 அழி என்ற வார்த்தையை சொல்லி சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ பேசாம செத்து போக வேண்டியதானே, ஏன் உயிரோடு இருந்த அப்படின்னு எங்க அத்தை சொல்லிச்சு. நான் சொன்னேன், உங்க வீட்டில் நான் இருக்கேன், உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு. எங்க அத்தை சொன்னாங்க, நீ சாப்பிடுற சாப்பாட்டில் என் வீட்டில் இருந்தா நீ சாப்பிடுற சாப்பாட்டில் விஷ வைப்பேன்னு சொல்லிச்சு எங்க அத்தை. உயிருக்கு பயந்து ஓடி வந்த வாழ்க்கை, கேப்பாரற்று கடந்த என் வாழ்க்கையினுடைய பின்னணியை கொண்டவள் நான். யாரும் நேசிக்க முடியாத வாழ்க்கையினுடைய அர்த்தங்களாய் மாறிப்போன என் வாழ்க்கை. தெருவில் விடும்போது எல்லாம் வீட்டை விட்டு என்னை துரத்தி விடும்போது எல்லா உறவுகளும் பார்த்து கொண்டிருந்த என் வாழ்க்கையின் அவல வாழ்க்கை, கேப்பாரற்று கிடந்த என் வாழ்க்கை. என்னுடைய தகப்பனாரை தெரியும், என் தகப்பனாரை தெரியும், ஆனால் நான் பேசுனதில்லை. அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். நான் அவரை தேடி போய் அவரை பார்க்கவும் போனேன். ஒரு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின தகப்பன் தானே. எங்க அப்பா கிட்ட கேட்டேன், மாமாவும் அத்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல,
உங்களை தேடி வந்தா ஏதாவது உதவி கிடைக்கும் தான் தேடி வந்தேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி எங்க அப்பா சொன்னார், உதவி செய்ய முடியாதுன்னுட்டார். எங்க அப்பாட்ட கேட்டேன், 2-3 நாளா சாப்பிடலப்பான்னு சொல்லும்போது எங்க அப்பா சொன்னார், சாப்பாடு போட்டா நீ என் வீட்டில் இருந்துருவ, நான் உனக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி ஒரு தகப்பனால துரத்தி விடப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கை. கேப்பாரற்று கிடந்த ஒரு எங்க அப்பா இருந்த ஊர்ல ஒருவர் கொண்டு வந்து ஒரு கம்பெனியில விட்டுட்டு போனார். எல்லாரும் நீங்க சுத்தி பார்க்கறதுக்காக நிறைய ஊர் போயிருக்கீங்கல்ல, ஆனா நான் எங்கேயாவது போய் செத்துடணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ மலைகளை தேடி போயிருக்கேன். வாழ்க்கையை நான் ஒன்னே ஒண்ணுதான் யோசிச்சு பார்த்திருக்கேன், ஒருவேளை நம்ம செத்து போயிட்டா யார் நம்மளை தூக்கி போடுவா? நம்மளை தூக்கி போடுறதுக்கு கூட 4 பேர் இல்லாத அனாதையா வாழ்றமேங்கிற அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் உடைஞ்சு போன வாழ்க்கை, கேப்பாரற்று கிடக்கிற வாழ்க்கை. யார் நம்மளை தேற்றுவா? யார் கையை பிடிச்சுப்பா? யார் என் கூட இருப்பா அப்படின்னு 3 வருஷம் தனிமரமான தனித்து விடப்பட்ட வாழ்க்கை. கம்பெனியில யோசிப்பேன், ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்ட போய் நின்று வேடிக்கை பார்ப்பேன். என் கூட வேலை செய்கிற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அம்மா அப்பா வந்துட்டு போவாங்க. நம்மளையும் பார்க்க யாராவது வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, யாராவது கையை பிடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. யாருக்கிட்டையாவது நம்மளுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லி அழுதுட மாட்டோமா? வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்லி அழுகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் வாழ்ற ஒரு அனாதையினுடைய வாழ்க்கையிலிருந்து வந்தவள் நான். கேப்பாரற்று கிடந்த யோசிச்சு பார்த்தேங்க, இந்த உலகம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், எங்க போனாலும் 9 அழி என்ற வார்த்தையை மனசுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, வேண்டாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பாய்சன் பாட்டில வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு குடிக்க போனேன். வீட்டு கதவை தட்டினாங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே யாரு நம்ம வீட்டை கதவை தட்ட போறா? கம்பெனி கோட்ரஸ் அது. பக்கத்து வீட்டில் கதவை தட்டினா கூட நம்ம வீடு கதவை தட்டுறது போல இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் குடிக்க போனேன். வீட்டு கதவு வேகனா தட்டினாங்க. சரி, நம்ம வீடு தான் தட்டுறாங்களா பார்த்தா வீட்டுக்கு இரும்பு கதவுனால அதிகமாக ஆடுச்சு. ஒருவேளை நம்ம வீடு தான் போல, இல்லை ஒருவேளை லைட் எரியறதுனால வாட்ச்மேன் ஏதாவது கேட்பாரோ. ஆனால் ஒன்று, வாட்ச்மேனாக இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு மறந்து குடிச்சிட்டு அவர் கேட்டுக்கு போகிறதுக்குள்ள எங்கேயாவது அவர்கிட்ட கேட்டுட்ட போய் சொல்லிட்டு வெளியே போயிடணும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் வரைக்கும் போய் நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ போய் உட்காந்துக்கிடுவோம். அப்போ நம்ம செத்துட்டோம்னா அனாதை போனோன்னு சொல்லி யாராவது தூக்கி போடுவாங்கல்ல, நம்ம தூக்கி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் வாழ்கிறோமேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டுக்கிட்ட சொல்லணும் கதவை திறந்துன்னு சொல்லிட்டு நான் கதவை திறக்க போனேன். என் கூட வேலை பார்க்குற ஒரு அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா, இவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு யோசிக்கிறதுக்குள்ள நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட வார்த்தை எதையும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. எதை சொன்னாலும் ஏளனமா கேவலமாக தான் பேசுகிற ஜனங்கள் உண்டு, எதையும் சொல்ல முடியாதுன்னு யோசிச்சேன். நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை உண்மையாகவே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனா, நாளைக்கு நான் உங்களோட பேசட்டுமா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு நிமிஷம் இல்லைங்க, உண்மையாலுமே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னார். என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொன்னார், நீங்க போய் சொல்றீங்கன்னு. நான் சொன்னேன் இல்லைன்னு. அப்போ அவர் சொன்னாரு, எங்க அப்பா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரேன்னு. யார் உங்க அப்பா? உங்க அப்பாவுக்கு தெரியுமா என் வாழ்க்கையினுடைய பின்னணி என்னன்னு? 11 மணிக்கு கதவை தட்டி எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாருன்னு சொன்ன நான் நம்ப முடியுமா? ஒரு தகப்பன் கிட்ட 3 நாளா சாப்பிடலப்பான்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரு. ஒரு தகப்பனால் துரத்தி விடப்பட்ட என் வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்குன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமா? எங்க மாமா அத்தை என் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்கேயாவது போய் செத்து போயிருன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்களே, அந்த வாழ்க்கையினுடைய வழி என்னன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அவர் சொன்னாரு, அப்பா நான் என்னுடைய அப்பா இல்லை, பெத்த அப்பா இல்லை, என்னை பாவத்திலிருந்து மீட்ட ஆண்டவராகி இயேசு அவர் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார் என்றா. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகி இயேசு பொய் சொல்லாதவோ.
ஏனென்றால் 24 ஆண்டுகள் என் ஆண்டவராகிய இயேசு என் வாழ்க்கையில வந்து என் ஆண்டவராகிய இயேசு என் வாழ்க்கையில வந்தப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று எனக்கு வாக்களித்தார். இன்று வரைக்கும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கவில்லை, விட்டு போகவே இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு போய் சொல்லாதவர். ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கையில தேடி வந்தவோ எனக்கு சொன்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன், இயேசுவை எனக்கு தெரியாது. ஏன்னா இயேசுவினுடைய வழியிலையோ அல்லது இயேசுவை தெரிந்த குடும்பத்தில் இருந்து வந்தவள் அல்ல. இயேசு யார் என்றே தெரியாத ஒரு சமூகத்திலிருந்து பிறந்து வளர்ந்து சட்டத்திட்டங்களின்படி வளர்க்கப்பட்டவள். நான் சொன்ன இயேசு தெரியாது. அவர் சொன்னார், உனக்கு இயேசு தெரியலனாலும் அவருடைய கையினால படைச்சிருக்கிற ஒன்ன இயேசுவுக்கு தெரியும் என்று சொன்னா, அப்ப நான் படுற வேதனையெல்லாம் தெரியுமா? அவர் சொன்னார், நீ பற்று அழுது கொண்டிருக்கிற இந்த ஏளன வாழ்க்கையும் இயேசுவுக்கு தெரியும் என்றார். என் வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொண்டேன். என் ஏளன வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத என் வாழ்க்கைய தகப்பனுக்கு தெரியல, மாமா அத்தைக்கு புரியல, உறவுகளுக்கு தெரியாத என் வாழ்க்கைய இயேசுவுக்கு தெரியுமானால் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்ற தேடலுக்கான பரிசுதான் இந்த ஊழியக்காரி என்ற கனமான வாழ்க்கை. 24 ஆண்டுகள் என் இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்து வாழ்க்கையவே கனமான வாழ்க்கையை கொடுத்தா. இயேசுவை போல யார் இருக்க முடியும்? இயேசுவை போல யார் நேசிக்க முடியும்? அவருடைய பாடு மரணங்களின் வழியா அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவப்பட்டு எனக்காக சிலுவையை சுமந்தாரே, அந்த இயேசு என்னையும் நேசித்திருக்கிறார் என்ற அந்த உணர்வை நைட்டு 12 மணிக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசுவினுடைய அன்பு எத்தனை அலாதியானது தெரியுமா? வாழ்க்கை அழகாய் மாற்றினா. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றினா. அவர்கிட்ட கேட்டேன், இயேசுவா? யார் அந்த இயேசு? பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்றீங்களே, யார் அந்த இயேசு? அந்த இயேசுன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு விதமான புன்னகை இன்றைக்கும் இந்த 24 ஆண்டுகள் குறையவே இல்லை. எல்லாரும் வேண்டான்னு தானே ஒதுக்குனாங்க, எல்லாரும் கேவலமா தானே பேசினாங்க, எல்லாரும் ஏனிலாம் வாழ்றேன்னு தானே சொன்னாங்க. ஆனா என்னுடைய கையை பிடிச்சு நான் வேண்டும் என்று, என்னை வேண்டும் என்று என் கையை பிடிச்ச என் ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றிற்கும் மேலான தேவனவர். ஒரு அற்பமான வாழ்க்கையிலிருந்து கையை பிடிச்சாருங்க, கையை பிடிச்சு நடத்துறார். இன்னைக்கு நடத்துறார். இன்னைக்கு இந்தியா முழுக்க பல ஊருக்கு பிரயாணப்பட்டு போற இயேசுவினுடைய அன்பை சொல்ல, என் இயேசு நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவர்கிட்ட அதிகமா இயேசுவை கேட்க ஆரம்பிச்சேன். இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கி மனுஷனை மண்ணிலிருந்து படைத்தாருன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையாவே மண்ணிலிருந்து மனிதனை படைக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மண்ணிலிருந்து தான் மனிதனை படைத்தார் என்று. நான் கேட்ட வேற விதமா கேட்டுக்கினேன்னு. அவர் சொன்னாரு, மண்ணு எத்தனை வித கலர்ல இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது ஒரு 4-5 விதத்துல இருக்கு அப்படின்னு. மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. யோசிப்பாருங்க. களிமண்ணை போல சில பேர் கருப்பா இருக்கலாம், செம்மண்ணை போல நல்ல சிகப்பா இருக்கலாம், இருக்க மண்ணு நம்ம வீட்டு கட்டுறதுக்கு பயன்படுத்துற மண்ணை போல நல்ல புது நிறமா மாநிறமா இருக்கலாம். கடற்கரையில் இருக்கிற மண்ணு ஒயிட்டா இருக்கிறத போல சில பேர் நல்ல வெள்ளையா இருக்கலாம். சில பேர் தாது மண்ணு மாதிரி கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கலாம். அப்போ மண்ணிலிருந்து மனிதனை படைத்ததினால் மண்ணு எத்தனை கலர்களில் இருக்கிறதோ அத்தனை கலர்களிலோ மனிதன் இருக்கிறான் என்று எனக்கு சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனேனா? என்ன ஆச்சரியம்! மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார் என்று. இப்ப நான் வேற விதத்துல கேட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னார். அப்படி இப்ப பிறந்து வளர்ந்திருந்த அப்படியே தான் இருந்திருக்கணும். மனுஷனை கடவுள் கையினால் வணைந்தார் என்று ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்ததுனால மண்ணிலிருந்து மனிதன் உயிர் பெற்று மனிதனாய் நின்றான் என்று. கடவுளுக்குமான மனிதனுக்குமான உறவு உடைந்து போனது. அதனால் கற்ற மனிதனை மீட்க பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று திட்டம் செய்தார்.
மனிதனாய் அவதரித்த ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு என்றார். நான் சொன்னேன், இயேசு மனுஷனுக்காகவே வந்தாரா? ஆமா, மனுஷனுக்காகவே வந்து மனுஷனுக்காகவே அவர் பாடுகளை அனுபவித்து தலைகளை கொற்று வாங்கி கன்னத்திலே அறை வாங்கி அவருடைய சாட்டையினால் முதுகலை அத்தனை அடிகளை பெற்று வஸ்திரம் இல்லாமல் களைந்து போற்று அவரை அடித்து அவரை துன்புறுத்தி அவரை சிலுவையை தூக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டு அவர் பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு போய் கொல்கதாவிலே மனிதனுக்காக மரணித்த ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகிய இயேசு என்றா. ஆச்சரியப்பட்டு போனேன். இயேசு மனிதனுக்காகத்தான் மரித்தாரா? மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக மரித்தார் என்று. அப்ப ஏன் அடிச்சவங்களெல்லாம் ஏன் ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அந்த அண்ணா, அடிச்ச மனுஷனையும் இயேசு நேசித்ததனால் அவர்களுடைய அடியக்கூட அன்பாய் பெற்று கொண்டார் என்று. நான் அறியாத ஒரு தேவன், நான் இயேசு யார் என்று தெரியாத ஒரு தேவன் இயேசு என் வாழ்க்கையில வந்து அடித்த மனிதனையும் கூட நேசிக்கிற ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ஆண்டவராகி இயேசுவாவர் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உனக்காகவே சிலுவையில மரித்து உன் பாவத்திற்காய் சாபத்திற்காக மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று. நான் கேட்ட, உண்மையா எழுந்தாரா? ஏன்னா நான் அது வரைக்கும் இறந்தா திரும்ப வர முடியாது தானே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அண்ணா சொன்னாரு, உன்னைய சாபத்துக்காக உன் பாவத்துக்காக நீ செய்த மீறுதல்களுக்காக மரணித்த ஆண்டவர் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகி இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பின ஒரே ஒரு தேவன் என்றா. அவர் என்ன பண்ணுவாரு, நல்வழிப்படுத்துவாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், உன் சாப பாவங்களுக்காக மரித்த இயேசு உன்னை பரலோகம் அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் உன்னோடு பேசி உன்னை நல்வழிப்படுத்தி பாவம் செய்கிற போது இதை செய்யாதே என்ற வார்த்தை வரும். நீ நடக்கிற போது இயேசுவுக்கு பிரியமாக இருந்தால் நீ நட என்ற வார்த்தை வரும். வேதாகமத்தின் வழியாக இயேசு பேசுவார். அவர் பேசுவதற்காக உயிரோடு எழும்பி உன் கையை பிடித்திருக்கிறார். அவர் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார் என்றார். நான் சொன்னேன், பரலோகம் போக முடியுமா? அவர் சொன்னார், போக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்படாத எந்த மனிதனும் பாவ நிச்சயத்தின் மன்னிப்பை பெறவே முடியாது. பாடுகளின் மரணங்களின் வழியாகத்தான், இயேசுவினுடைய பாடுகளின் மரணங்களின் வழியாக பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொன்னேன், அவர் பேசுவார்னு கேட்ட உடனே உண்மையா பேசினார்னா, என் வாழ்க்கையில அம்மாவை பார்த்ததில்லை, அம்மாவா என் கூட இருப்பாரா? அப்பா கூட நான் வாழ்ந்ததில்லை. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சுத்தமா தெரியாது. எனக்கு கூட அம்மாவும் அப்பாவுமா இருப்பாரா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உனக்கு தாயும் தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு இயேசு வைத்திருக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார் என்று என்னிடத்துல சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு தாயும் தகப்பனா இருந்தா சந்தோஷம்னு. அவர் சொன்னார், இயேசுவை தேடு, மகத்துவத்தை கண்டுபிடிக்கலான்னு. இயேசுவை தேடுன, மகத்துவமான வாழ்க்கையை கொடுத்து வாழ வச்சிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டேன். அவர் 3 வருஷமா, ஏன்னா அவர் எனக்கு ஒப்புரவு ஆகுதலை பற்றியும் பாவ மன்னிப்பத்தினுடைய நிச்சயத்தை பற்றியும் எனக்கு சொல்லிட்டு அவர் சொல்லி ஜெபிக்கிற போது நான் பாவ மன்னிப்பை ஒப்புரவு ஆகுதல் அவர் சொல்கிறத திருப்பி சொல்லி திரும்ப நான் இயேசுவை நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை அறியாத எனக்கு தெரியாத ஒரு தேவன் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையில் இன்றைக்கு மரணத்தின் நேரத்தில் இயேசு வந்து பேசி என்னை சாக விடாமல் பிடித்து வைத்திருப்பாரானால் என்னை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த அன்பை புரிந்து கொண்ட, எனக்காக மரித்த இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொண்டேன். உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவினுடைய என் வாழ்க்கையில் இயேசு வந்தார். அப்போ அந்த அண்ணா ஜபிக்கும் போது ஒரு வார்த்தை வந்துச்சு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற. 24 ஆண்டுகள் இயேசு எந்த இடத்துலையும் விடலைங்க.
எந்த இடத்துலையும் கைவிடலை, என்னை விட்டுட்டு போகலைங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அவர் இல்லைன்னா கனமான ஊழியத்தை கொடுத்து வாழ வைக்க முடியுமா? கடைசி காலத்தில் இயேசுவினுடைய வருகை சமீபம் என்று சொல்லுவதற்கான அடியேளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என் ஆண்டவராக இயேசு நல்லவருங்க. உண்மையா ஜெபிச்சா, உண்மையா இயேசுவை தேடுனா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் அவரிடத்துல சரணாகதி அடைந்தால் கர்த்தர் எடுத்து நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாகும், வாழ்க்கை வித்தியாசமாகும், வாழ்க்கை மாறும், வாழ்க்கையினுடைய கஷ்டம் மாறும், கடன் மாறும், பிரச்சனை மாறும். கைவிடப்பட்ட இடத்துல கர்த்தர் தலைகளை உயர்த்தி வைப்பா. என் ஆண்டவராகிய இயேசு அத்தனை நல்லவருங்க. பிறகு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். 3 வருஷமா பேசாத ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி ஏன் இப்போ சொன்னீங்கன்னு கேட்டேன். ஏன்னா என் சூழ்நிலையை பார்த்து, நடக்கிற விதத்தை பார்த்து அவர் பேச மாட்டார். என் கம்பெனியில் எனக்கு சூப்பர்வைசராக இருந்தார். யாராவது வேற ஒருத்தங்கிட்ட தான் என்கிட்ட பேசுகிற ஒரு சில அக்காங்க இருப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லி அதை செய்ய சொல்லுவார். இப்போது என்கிட்ட பேசாத நீங்கள் ஏன் இதை வந்து சொன்னீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், வேலை முடிச்சது நீ உன் வீட்டுக்கு போன, நான் என் வீட்டுக்கு போனேன். நான் போய் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுற வழக்கம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். உன்னுடைய முகம் வந்து போனது. நான் சொன்னேன், ஆண்டவரே சின்ன பிள்ளை தான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போனேன். ஆண்டவர் மீண்டும் உன்னுடைய முகம் வந்து போனது. உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே சின்ன பிள்ளை தானே பார்த்துக்கோங்க, என்ன தூங்க போனேன். எழுந்து நடங்கிற ஒரு சத்தம். நான் சொன்னேன், என்னால் போக முடியாதுப்பா, 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கம்பெனிலேருந்து இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறேன். காலையில் கட்டாயம் அந்த பிள்ளைகிட்ட போய் நான் பேசுகிறேன்னு. உடனே ஆண்டவர் சொன்னார், எழுந்து நடன்னு. நான் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு உன்னோட கோட்ரஸ்க்கு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் பயணத்தில் எதையும் இயேசு சொல்லலை. முத உன் வீட்டுக்கு கதவை தட்டும் போது இயேசு ஒரு வார்த்தையை என்கிட்ட சொன்னார். கதவை திறந்து என்னுடைய பிள்ளை வரும், என் பிள்ளையை பார்த்து நீ சொல், நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல், நான் நேசிக்கிறேன் என்று சொல் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு நேசிக்கிறார் என்பதை உலகம் பூரா சொல்லும்படி பஸ் வசதியே இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையை உலகம் அறிய செய்திருக்கிறாரே என் இயேசு நல்லவர். அவரை போல் யார் நேசிக்க முடியும்? உங்களை என்னையை நேசிக்க யாருமே இல்லை. அன்பா நேசிக்க யாரும் கிடையாது. நேசிக்கிறேன்னு சொல்றவங்கெல்லாம் எங்கேயோ விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவர் நேற்றும் இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறார், அவர் நாளைக்கும் இருப்பா. அல்லேலூயா. என்றென்றைக்கும் நிலைவரமாய் நிற்கிற ஆண்டவராகி இயேசுவால் நீங்களும் நானும் நேசிக்கப்பட்டிருக்கிறோமே. நீங்களும் நானும் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள். கற்ற நல்லவர். ஆமென். என் வாழ்க்கையை அழகா மாற்றினா அந்த அண்ணா சொல்லிட்டு வேதாகமத்தை அடுத்து ஒரு 2-3 நாட்கள் கழித்து வேதாகமத்தை வாங்கி கொடுத்தார். அதன் வழியாகத்தான் இயேசுவை தேட வேண்டும் என்றார். நான் வேதாகமத்தின் வழியாக இயேசுவை தேடினேன். அவரின் அன்பை புரிந்து கொண்ட வாழ்க்கை. வேண்டாம் என்று துரத்தின உலகம், வேண்டாம் என்று நிர்கதியாய் விட்டு போன சமூகம், சொந்தக்காரங்கெல்லாம் நீ எல்லாம் எதுக்கு வாழ்றன்னு கேட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஊழியக்காரியா ஒரு கனமான வாழ்க்கையை இன்றைக்கும் மாற்றி அமைச்சு வாழ வச்சிருக்கிற இயேசு நல்லவோ. ஒருவேளை சாப்பாடு தராத என் வீட்டில் நீ சாப்பாடு கொடுத்தா என் வீட்டிலோடே இருந்துக்குவேன் போன்னு சொல்லி துரத்துன என் தகப்பனுக்கு நான் தான் இன்னைக்கு சோறு போடுறேன், என் வீட்டில் வச்சு பராமரிக்கிறேன். கர்த்தர் என் தலைகளை உயர்த்தினவோ. என் இயேசுவை போல் யார் இருக்க முடியும்? வாழ்க்கையை மாற்றினாருங்க. வாழ்க்கை மாறினது. நான் உண்மையான கடவுளை தேட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா. யார் என்றே தெரியாத இயேசு என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் கண்ணீர்களை குறித்து, பாரத்தை குறித்து, நிராகரிக்கப்பட்ட நிராகரித்தலனுடைய புரிதலை புரிந்து எனக்காக மரித்த இயேசு பரலோகத்தை விற்று என் கையை பிடிச்சு என்னிடத்தில் தேவன் என்று நிரூபித்து காண்பித்ததனால் இன்றைக்கும் அவருடைய வழியிலே புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். என் வாழ்க்கையை அதிகமாய் மாற்றினார். உங்க வாழ்க்கையை மாற்றுமா? உங்க வாழ்க்கையும் கருங்களை பிடித்திருக்கிறார்.
எல்லோரும் வெறுக்கப்பட்ட நேரத்தில் தான், அன்புக்காக ஏங்கி தவிக்கிற நேரத்தில் தான், மரணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நீங்க யோசிச்ச நேரத்தில் தான் கர்த்தர் உங்கள் கையை பிடித்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறந்து போகாமல் இதுவரைக்கும் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு எத்தனை நல்லவர் தெரியுமா? இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி முடிப்போம். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை நாங்கள் அறியாத முன்னோர்களுக்கு, ஆண்டவரை மூதாதையர்களுக்கு மன்னாவை போஷிக்க கொடுத்தவர். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, உடைய வாய்களிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தை நிமித்த பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. நாங்கள் பிழைக்க நீர் எங்களோட பேசும். உடைய வார்த்தை காதோசு வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கேதுரு மரங்களை முறிக்கிறது போல உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்து அநேகருடைய கட்டுகள் முறிக்கப்படட்டும் அப்பா. அக்கனி ஜுவாலை 2 பிளக்கிற அதிகாரமுள்ள என் ஆண்டவரே, உடைய வார்த்தை தொனிக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடிகளை மறைத்து வெளிப்படும். அடியில் சிறுகாண்டவரே, நீர் பெருக வேண்டுமாய் மடத்திலே மன்றாடுகிறேன். நீ நல்லவர், நன்மைகளை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் உள்ள ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அது என்ன? ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அது என்ன? கோலும் தடியும். அது என்ன கோல், அது என்ன தடி? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய நபர்கிட்ட கோல் இருந்தது நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். வாழ்க்கையினுடைய உங்க வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல கொடுத்ததை தேவன் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. கோல் அது என்ன? தடி அப்படின்னா, ஒரு யூதனாக பிறந்த ஒரு மனுஷனுக்கு கோல் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். நம்மளை போன்று சமதளமான பகுதிகள் அல்ல, மலைகள் பாலைவனங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததுனால அவர்களுக்கு பிடிமானத்திற்காக ஒரு கோல் கொடுக்கப்பட வேண்டும். அது 2 மரத்திலிருந்து வெட்டி எடுக்க வேண்டும். ஒன்று தேவதாரி மரம், மற்றொன்று வாதுமை மரங்கள். வாதுமை மரங்களினுடைய தன்மையும் தேவதாரி மரத்திலிருந்து வெற்றி எடுக்கப்படுகிற கோலினுடைய தன்மையும் பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த மரம் உளுத்து போகாது. நம்ம நிறைய மரங்களை கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அதுக்கு ஏதாவது ஒரு பொருளை செய்யலாம். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்? உளுத்து போயிடும், வேஸ்டாக போயிடும் அந்த கட்டை. ஆனால் இந்த 2 மரத்திலிருந்து வெற்றி எடுக்கப்பட்ட அந்த கோல் அது எப்பொழுதும் உழுக்காது, அது நாசமாகாது, அது பூச்சி அரிக்காது. அந்த கோலில் யூதருடைய முன்னோர்களினுடைய வாக்கு தத்தங்களும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட முத்திரைகளும் அந்த கோலில் பொறிக்கப்பட வேண்டும். அந்த கோல் பொறித்த பிறகு அந்த கோலை வெற்றி எடுத்து ஆசாரியரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்த பிறகு அந்த கோலிலே ஆசாரியர் அதிலே வாக்குத்தத்தத்தை எழுதி முத்திரைகளை பதித்த பின்பு அந்த கோல் ஒரு மனுஷனுக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆட்டை கொண்டு வந்து பலியிட்டு அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை கழுவி அந்த கோலிலே சுத்தப்படுத்தி ஒரு மனுஷனிடத்திலே கொடுக்க வேண்டும். அவன் வெறும் கையாக போகிற போதெல்லாம் அவனிடத்தில் எதுவும் இல்லைனாலும் அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய கோல் அவன் கரங்களில் இருப்பதினால் கர்த்தர் அதை அவனுடைய வாழ்க்கையில அதிகமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கோல் இருக்கிறது. யூதர்கள் அதை சரியாய் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை பயன்படுத்துகிறோமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வர வேண்டும் என்று தேவனால் ஒவ்வொரு ஆண்டும் உரைக்கப்படுகிறது. ஆனால் அந்த கோலை, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்துகிறீர்களா? நீங்கள் தான் அதை முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதாரண யூதனுடைய கோலுக்காக ஆடு பலியானது, இந்த கோலுக்காக ஆண்டவராகிய இயேசுவே பலியானார்.
ஏசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 2-3 பேருடைய கோல் ஒரு அற்புதங்களை செய்தது. யூதாவிடத்திலே கோல் இருந்தது. தாமாரிடத்திலே தப்பு செய்த போது அந்த கோல் அவருடைய முத்திரையையும் அவருடைய வாக்குத்தத்தமும் இருந்ததுனால தாமார் சொல்லுகிறார், இந்த கோல் எவருடையதோ அவர்தான் என்று. பிறகு ஆண்டவர் அதை தள்ளி வைத்தார். மோசே கிட்ட ஒரு கோல் இருந்தது. கர்த்தர் முதலில் அவரிடத்துல பேசும்போது கோலை போற்ற உடனே அது சர்ப்பமாய் மாறி, பிறகு அதை பிடிக்க சொல்லும் போது அது கோலாக மாறினது. அவர் போய் எகிப்தில் இருந்த எல்லோரையும் மீட்டு கொண்டு வந்தார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவன் அவரை கொண்டு செய்தார். அவர் மக்களை கூட்டிக் கொண்டு வந்து கடல்கள் அருகே நிற்கிறார். மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். என்ன இருக்கிறது மோசே? என்னிடத்தில் கோல் இருக்கிறது, எடுத்து அடி என்ற ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த கடல் 2ஆக பிளந்தது. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்க வேண்டும். உங்களுடைய கோல்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எதிராய் வருகிற பிரச்சனையை அதை முறியடிக்க வேண்டும். கடலை போன்று நிற்கிற உங்களுடைய திரளான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கடலை போன்ற அல்லது மதில் சுவரை போன்று இருக்கிறதை உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு அடிக்க வேண்டும். அப்பொழுது வாழ்க்கை திறக்கும், வழிகளும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எத்தனை நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் அதிகமாய் எல்லோரையும் நேசிக்கிறவர், வாழ்க்கையை மாற்றினவர். ஆமென். இன்னொருடைய கோல், ஏன் மோசேனுடைய கோல்? ஆண்டவர் மோசே பல லட்சம் மக்களை கொண்டு வந்து தண்ணி வேண்டும் என்று ஒரு பாலைவனத்தில் ஒரு இடத்துல கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் எல்லோரையும் ஜெபிக்க சொல்ல என்று சொன்னார். ஆனால் மோசேவோ நான் தருகிறேன் என்று கண்மலையை அடித்து அந்த கோலை உடைத்து போட்டார். அந்த கோல் உடைந்ததினால் அவருடைய ஒரே ஒரு தான், நான் கொடுக்கிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை, கோல் உடைஞ்சு போச்சு. அந்த கோலில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உடைந்ததினால் பரம கானானுக்குள் பிரவேசிக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு இந்த கோலுக்காக இயேசு வழியாகி உங்களையும் என்னையும் பரம கானானுக்குள் உள்ளே நுழைகிற வாய்ப்பை ஆண்டவராகி இயேசுவினுடைய இரத்தத்தினாலும் பாடு மரணங்களின் வழியாக கர்த்தரே உண்டாக்கி இருக்கிறார். அவ்விசுவாசத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் கோலை உடைத்து விடாமல் இருங்கள். விசுவாசத்தினால் கோலை கொண்டு பயன்படுத்துங்கள். கர்த்தர் வழிகளை திறப்பா. அல்லேலூயா. இங்கு ஒருவருடைய கோல், அநேகருடைய கோல் இருந்தது. அனலூருடைய கோல் வித்தியாசமாய் ஒரு விஷயத்தை செய்தது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரமா முடிப்போம். ஒவ்வொருவராக போட்ட போது சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலும் அவர்களுடைய கோல்களை விழுங்கிட்டு. பார்த்தீங்களா? ஆரோனுக்கிட்ட இருந்த கோல் எல்லோரும் தூக்கி போடுறாங்க, சர்ப்பமா மாறுது. ஆரோனோட கோல் எல்லா சர்ப்பத்தையும் விழுங்குது. இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள், இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உங்கள் வாக்குத்தத்தங்கள் சர்ப்பம் போல பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா சர்ப்பங்களையும் உங்கள் வாக்குத்தத்தங்கள் விழுங்க வேண்டும். அந்த சர்ப்பத்தை, உங்கள் கோள்கள் அந்த சர்ப்பத்தை விழுங்க வேண்டும். பிரச்சனை கொண்டு வருகிற அந்த சர்ப்பம், உங்கள் கோள்கள் அதை விழுங்க வேண்டும். வாக்குத்தத்தங்கள் விழுங்க வேண்டும். அதை சரியாய் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தூணாக்குவா. பரலோகத்திலே கர்த்தர் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தருகிற தேவன். சரியாக பயன்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கை அழகாய் மாறும். ஆரோனுடைய கோல் சாட்சியின் கூடாரத்தில் வைக்கும்போது பட்டுப்போன கோல் தானே, வாழ்க்கை பட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல. நானும் ஒரு காலத்தில் நினச்சேன். ஆனால் ஆரோனுடைய கோல் ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே பூ பூத்து காய் காத்து வாதும பழங்களை கொடுக்க முடியும்னா
உங்க வாழ்க்கை பட்டு போயிருக்கிற வாழ்க்கைய அழகா துளிர்க்க வச்சு ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறதான வாய்ப்பை தந்து அதில் மண்ணு இல்லை, தண்ணி இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றும் இல்லை என்றாலும் கர்த்தர் உங்களை கரங்களை பிடித்தால் உங்கள் வாக்கு தத்தங்களை அழகாய் நீங்கள் பிரயோகப்படுத்துவீர்களானால் ஒரு வேடன் எப்படி தன்னுடைய எய்மை அடிப்பதற்காக அந்த அம்பை பயன்படுத்தினாரோ அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அழகாய் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மாறியும் மாற்றமடைந்திருக்கும். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. ஆமென். நீங்களும் நானும் யூதர் அல்ல. ஆமாதானே? யூதர் இல்லாத உங்களுக்கு எனக்கு எப்படி பல்லாயிரம் மைலை தாண்டி இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனத்தை முடிப்போம். போகையில் சீரானே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த சீரேனாகிய ஊராகிய சீமோன் யூதன் அல்ல. ரோமபுரி ஆட்சி செய்த கொண்டிருந்த காலத்தில் இந்த சிலுவையை எந்த யூதனும் தொடமாட்டார். ஏனென்றால் அது சாபமானது, பாவமானது என்று. யூதன் இன்னொருவருடைய கோலை கூட தொடமாட்டார். அவருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களும் முத்திரைகளும் அந்த யூதன் மட்டும் தான் பயன்படுத்துவார். ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமக்கும்படி சுமந்து கொண்டு அவரை அந்த சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று ரோமபுரி அரசாங்கத்தினால் இந்த யூதர்கள் கலகம் செய்ததினால அதை தூக்கி கொண்டு போகிறார். ஆனால் இந்த சீரேன ஊரானாகிய சீமோனோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வாழ்க்கையில் அநேகரை உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழும்பினார். அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த வியாதிகளை குணமாக்கினது, குருடன் பார்வையடைந்தது, முடவன் நடக்க வைத்தது, எல்லாவற்றையும் அவர் கேள்விப்பட்டு எருசலேமுக்கு இயேசுவை பார்க்க வந்தார். இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறோமே. கர்த்தர் அந்த சீரேனாகிய சீமோனின் வழியாக அவர் என்றைக்கு இயேசு எல்லா யூதனும் தூக்க மறுத்த சிலுவையை இந்த சீமோன் தூக்கினார். அவன் வழியாக சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு நல்லவா. உங்களுக்கும் அந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய சந்ததிகளும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் உங்களை கோலாக கொண்டு உங்களை அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை இன்றைக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்திலே தொழுது கொள்ளுகிற வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு சரியாக இயேசுவினுடைய வேலையை செய்கிறவராக நாம் இந்த பூமியிலே மாறுவோம். ஆமென். இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற வார்த்தையை கூட கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலேயுமே வந்து உங்களை ஆசீர்வதிப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் இந்த வேதாகமத்திற்காக இயேசுவே மரணித்த அந்த விதங்களை பற்றி மற்றவங்களுக்காக சொல்லுவோம். வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது போல நம்ம வாழ்க்கையும் மாறும். அல்லேலூயா. இயேசு அழகாய் மாற்றினார். சாபமானதை, பாவமானதை கர்த்தருடைய அவர் தூக்கின சிலுவையை, பாவம் என்று எண்ணின சிலுவையை ஆசீர்வாதமாய் மாற்றி அந்த சிலுவையிலே விடப்பட்ட ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அப்படி செய்தார். மரணத்தையே தந்தார். இயேசு நல்லவருங்க. இயேசுவை போல ஒருவர் இல்லை. அல்லேலூயா. அவருடைய இயேசுவினுடைய இதிலையும் ஒரு முத்திரை இருந்தது. இவர் யூதர்களுக்கெல்லாம் ராஜா என்று. நம்மளுக்கும் ராஜா அவர்தான். உலகத்தை ஆளுகிற ஒரே ஒரு ராஜா. உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்ற வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை சரியாய் பயன்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக உங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் இன்மைக்கும் மறுமைக்குமான வழியையும் நீங்கள் கண்டுபிடியுங்கள். ஒரு யூதன் தனக்கு கொடுக்கப்பட்ட கோலை பயன்படுத்தினது போல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துவோம். இன்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை கற்ற தருவாராக. ஆமென். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும்பா. இதனோட வாழ்க்கையில நீர் கோல் தந்து எங்களுக்கும் ஒரு கோல் தந்திருக்கிறீரப்பா. வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்து ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சர்ப்பங்களை போன்று பிரச்சனை கொண்டு வருகிற, ஆண்டவரே துக்கத்தை கொண்டு வருகிற, வியாதியை கொண்டு வருகிற, கடன் பாரத்தை கொண்டு வருகிற, தேவைகளை கொண்டு வருகிற எல்லா சர்ப்பங்களையும் எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே விளங்கிக் கொள்ள வேண்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், சபையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், அதன் நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம், நானும் என் குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது போல வாழ்க்கை மகிழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். பிரச்சனை போராட்டங்கள் மறையட்டும், கடன் பாரங்கள் மறையட்டும். ஆண்டவரை வீடு, ஆண்டவரை வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சொந்த வீடுகளை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரை தேவையோடு இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்தித்து தாங்க சுவாமி. வாழ்க்கையினுடைய எதிர்காலத்து காற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தாங்க. வேலைக்காக காற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. மது கரமும் கிருபையும் என்றென்றும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். யோபுவை வேலையடைத்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேலையடைத்து ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து நாசமோசங்களுக்கு விலக்கி காற்றுக்கொள்ளுங்க. இன்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை தருகிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பிடித்துக்கொள்ளும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றாரே. உம்மிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் நல்லவர், நன்மைகளை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.